இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் தூக்கத்துல இருக்கிற பொசிஷன் பத்தி. அதாவது தூங்கும் போது பொதுவா எல்லாரும் மல்லாந்து படுப்போம், ஒரு கழிச்சு படுப்போம், இல்ல கவுந்து படுப்போம். அதாவது மல்லாந்து படுக்கிறதுனா மேல ரூஃபை பார்த்தா மாதிரி சுப்பைன் பொசிஷன்ல படுக்கிறது, சைட்ஸ்ல படுக்கிறது லெஃப்ட் ஆர் ரைட், ஒரு கழிச்சு படுக்கிறோம். கவுந்து படுக்கும் போது வயத்துல நம்ம ப்ரெஷர் போட்டு படுக்கிறோம். ஸோ இந்த 3 பொசிஷன்ஸ் தான் பொதுவா எல்லாரும் படுக்கிறது. இந்த சில பொசிஷன்ஸ்ல சில பெனிஃபிட்ஸ் இருக்கு, சிலது டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. அது என்னென்னு தெரிஞ்சுட்டா அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாரும் பொதுவா போய் பெட்ல டைரக்டா மேல பார்த்த மாதிரி மல்லாந்து படுப்போம் இல்லையா? ஸோ அந்த பொசிஷன் என்ன ஆகும், அது ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு வடத்துக்கு ரிலாக்ஸ்டு பொசிஷன் கொடுக்கும். அதாவது ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணாமையும் கம்ப்ரெஸ் பண்ணாமையும் நியூட்ரல் பொசிஷன்ல அந்த ஸ்பைனல் கார்டு இருக்குமா. அதனால ஒன்றும் கெடுதல் கிடையாது. ஆனா நம்ம சாப்பிட்டுட்டு உடனே அந்த மாதிரி நேரா பார்த்த மாதிரி படுத்தோம்னா நம்ம சாப்பிட்டது மேல ரிஃப்ளெக்ஸ் ஆகுமா, அதனால அசிடிட்டி ப்ராப்ளம், நெஞ்செரிச்சல் வரும். படுத்து கொஞ்ச நேரத்துல அடுத்த நாள்லாம் பாத்தீங்கன்னா பேர்ன்ஸ் இங்க இருந்துட்டே இருக்கும், நெஞ்சு குழியிலன்னு சொல்லுவோம் இல்லையா? அது என்ன கேட்டீங்கன்னா, சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல மல்லாந்து படுக்கும் போது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வரும், அதனால உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்னா வேற பொசிஷன் படுக்கணும். ஸோ அதனால பொதுவாகவே சாப்பிட்டு உடனே படுக்கக்கூடாதுன்னு சொல்றோம். அப்படி ஒருவேளை சாப்பிட்டு மல்லாந்து படுத்தோம்னா நாம சைட்ஸ்ல படுக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்தது இந்த மாதிரி நேரா படுக்கிறதால என்ன ஒரு உபாதைன்னு கேட்டீங்கன்னா, குரட்டை அதிகமா வரும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, படுக்கும் போது கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டா இந்த நாக்கு என்ன பண்ணும், நிக்க முடியாம பின் நோக்கி கேர்ள் ஆயிடும், சுருண்டு நிற்கும். அப்போ இந்த ஏர்வேன்றத அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஸோ நாக்கு இப்படி நேராக தான் இருக்கு இல்லையா? நமக்கு படுக்கும் போது இப்படி படுக்கும் போது என்ன ஆகும், சுருண்டு உள்ள போகும். அப்போ இங்க சுவாச குழாயில அது தடப்படும் போதுதான் சுவாச குழாயில காத்து போகணும்னா ஈஸியா அதுக்கு வழி இருக்கணும் இல்லையா? அப்ப அங்க நாக்கு சுருண்டு இருக்கும் போது எப்படி காத்து போகும் வரும். அப்ப அதை கிழிச்சிட்டு போகும்போதுதான் சத்தம் வருது. அந்த சத்தத்துக்கு பேர் தான் நம்ம ஸ்னோரிங், கொரட்டைன்னு சொல்றோம். ஸோ மல்லாந்து படுக்கிறவங்களுக்கு தான் இந்த கொரட்டையானது நிறைய இருக்குன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா நமக்கு சொல்லுது. ஸோ இது மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. நியூட்ரல் பொசிஷன் ஸ்பைனல் கார்டுக்கு இருந்து அதுக்கு ஒன்றும் ஹார்ம் இல்லை. பட் இந்த 2 பாயிண்ட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கொரட்டை விடுறவங்க, கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த மேல் நோக்கி பார்த்து படுக்கிறத தவிர்க்க வேண்டும். ஓகே. ஸோ 2வது பொசிஷன் கவுந்து படுக்கிறத பத்தி தெரிஞ்சுப்போம். கவுந்து படுக்கிறதால என்னன்னா, வயத்துல ப்ரெஷர் கொடுக்குறோம். அப்ப ஏர்வே கொஞ்சம் ஓப்பனா இருக்கும். நேரா படுக்கிறதோட ஈஸியா பிரீத் பண்ண முடியும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் தென் அதை நிறைய ரெக்கமெண்ட் பண்றது இல்லை மெடிக்கலி. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது கழுத்துக்கு, முதுகுக்கு மற்றும் ஸ்பைனல் கார்டுக்கு ஸ்ட்ரெயினை உண்டு பண்ணுமா, அதாவது அழுத்தத்தை உண்டு பண்ணும். நாளடைவில் பேக் பெயின் வரும் கவுந்து படுக்கிறவங்களுக்கு. ஸோ அதனால அதை அவாய்ட் பண்றது நல்லது. ஆனா பொதுவாக கொரட்டை விடுறவங்க பார்த்தா, நான் நேரா படுத்தாதான் கொரட்டை அதிகமாகிறது, கவுந்து படுக்கிறேன்னு அந்த பொசிஷன் எடுத்துக்கிறாங்க. ஆனா சைட்ஸ்ல படுத்தா கொரட்டை இன்னும் கம்மி பண்ண முடியும். ஓகே, புரிஞ்சுதா? இப்ப நம்ம ஃபைனல் பொசிஷன், அதாவது சைட்ஸ்ல படுக்கிற சைட் பொசிஷன் பத்தி தெரிஞ்சுக்கலாம்.